மேம், எனக்கு 2 நாளா கொஞ்சம் தொண்டை சரியில்லாம இருக்கு. ஒரு ஃபீவர் இருந்த மாரி தெர்ல. ஆனா ரொம்ப சளியா இருந்த மாரி இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் பண்ணணும்னா நான் என்ன மேம் பண்ணலாம்? ஆ, நீங்க 2 நாளா சளி இருக்குன்னு சொன்னீங்க. தொண்டை வலி, த்ரோட் பெயினும் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆ, இதுக்கு வந்து நம்ம ஹோம் ரெமடியா பார்க்கணும்னா, மிளகு நெறையா எடுத்துக்கலாம். சாப்பிட்றப்ப காரமா இருந்தாலும், உள்ளுக்கு போனா அந்த சளிய முறியடிக்கிற தன்மை வந்து மிளகோட குணம் உண்டு. அதே மாரி மஞ்சள் எடுத்துக்கலாம். ஆன்டிசெப்டிக்ன்ற மாரி யூஸ் ஆகும் உங்களுக்கு மஞ்சள் வந்து. எது உங்களுக்கு ஒத்துக்கலையோ, இப்போ ஒரு டஸ்ட்டோ, இப்போ சிலருக்கு வந்து பச்சை வாழைப்பழம் வந்து சளி பிடிக்கிற குணம் உண்டு. வெண்டைக்காய் நம்ம எப்படி வதக்கி செஞ்சாலுமே அந்த கோழத்தன்மை, அந்த கொழகொழப்பு தன்மை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால கூட சளி பிடிக்க சான்ஸ் இருக்குது. கோல்டு இருக்க டைமில் அவாய்ட் பண்ணிங்கன்னா திரும்பி அதிகமாக உங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்டிங்லேயே சளி பிடிக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சோர் த்ரோட்டு, தொண்டை வந்து ஒரு வறட்சியாக ட்ரையாக பெயினோட இருக்குமா இருக்கும். தென் ரன்னிங் நோஸ் வரும். அதுக்கப்புறம் தான் சளி வந்து லங்ஸில் பிடிக்க ஆரம்பிச்சுன்னா வெள்ளை கலரில் நல்லா சளி காரி துப்புறப்ப வெள்ளையாக மாறும். இன்னும் அட்வான்ஸ் ஸ்டேஜ்னா மஞ்சளாக பழுப்பு கலரில் மாறி மஞ்சளாக மாறும். இது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சளி வந்து அதிகமாக பிடிக்காம ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக க்யூரேட்டிவாக சித்தா, ஹோமியோ, ஆயுர்வேதா இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்பி அடிக்கடி சளி பிடிக்காம அதுலேருந்து நீங்கள் விடுபடலாம்.